இன்னைக்கு குட் மார்னிங் தமிழாவோட தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில நம்ம கூட காணொலி காட்சி வாயிலா இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா நகைச்சுவை நடிகர், நாடக புயல், அரசியல்வாதி என பன்முக திறமை கொண்டவர். மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவையாற்றியவர் திரு SP சேகர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? உங்களை நிகழ்ச்சியில பார்த்தது மகிழ்ச்சி. வணக்கம், குட் மார்னிங். நல்லா இருக்குமா? ஓகே சார், நம்ம கேள்விக்குள்ள போலாம். உங்களை எப்படி அடையாளப்படுத்த விரும்புறீங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க அரசியல்வாதியாவும் இருந்திருக்கிறீங்க, நாடக கலைஞரா, சினிமா ஹீரோவா, நகைச்சுவை நடிகரா, இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது? நீங்க அரசியல்வாதியா இருந்திருக்கீங்கிறதே பாஸ்ட் டென்ஸ். ஸ்டில் இருக்கேன், நாடக கலைஞராக இருக்கேன், தொலைக்காட்சி நடிகராக இருக்கிறேன், அதே சமயத்தில் சினிமா நடிகராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இது எல்லாவற்றையும் விட என்னை அடையாளப்படுத்துவதுன்னா SP சேகர் ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற அடையாளப்படுத்துறதை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் தொழில் கிடையாது, அது ஒரு சமூக சேவை, அங்கீகாரம் உள்ள ஒரு இடம் இது அரசியல். நாடகம், சினிமா, தொலைக்காட்சி எல்லாம் என்னுடைய தொழில். அதில் அந்த மூணில் நாடகம், தொலைக்காட்சி, சினிமாவில் எனக்கு நாடகம், நான் SP சேகர் ஒரு நாடகக்காரன் அப்படிங்கிறதுல ஒரு பெருமையான ஒரு விஷயம். அரசியல்வாதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க, நான் MLAவாக இருந்த போது மயிலாப்பூரில் 300 கோடி ரூபா வேலை நடந்த பொழுது கூட அதில் ஒரு பைசா கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்துறதுல நான் பெருமைப்படுறேன். இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு விஷயம். நான் அரசியல்வாதியாக சட்டமன்றத்துக்கு சென்றபோது சுடுகாட்டில் வேலை செய்யும் வெட்டியான்களை நான் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட கேட்டு அவர்களை அரசு ஊழியராக்கிறத பெரிய பெருமையாக நினைக்கிறேன். இதுவரைக்கும் 600 அனாதை பிணங்களை அடக்கம் செய்திருக்கின்றேன். அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தமிழ் மேடை கலைஞர்கள் எல்லாருக்குமே பஸ்ஸில் போகும்போது 50% கன்செஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் செய்த ஒரு நல்ல மனிதனாக அடையாளம் கண்டால் சந்தோஷம். நிச்சயமா சார். நீங்க ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் MLAவா இருந்தீங்க. அப்ப இருந்த அதிமுகவுக்கும் இப்ப EPS தலைமையில் இருக்க அதிமுகவையும் எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? அது கட்சி தலைமை மாறும், கொள்கைகள் மாறக்கூடாது, அவ்வளவுதான். EPS தலைமையில் இப்போ என்னைக்கு இருந்தாலுமே ஒரே ஒரு MGR தான், ஒரே ஒரு ஜெயலலிதா தான். அதனால EPS அவர்கள் தொப்பி கண்ணாடி போட்டுக்கிட்டு அவர் MGR ஆகிட முடியாது. தடாலடியாக எல்லாரையும் நீக்கிறதுனால அவர் ஜெயலலிதா ஆகிட முடியாது. வேறு வேறு காலகட்டங்கள். ஆனால் அந்த எல்லாரையும் எல்லா கேடர்ஸும் இந்த தலைமையை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கட்சி பலம் மிகுந்ததாக இருக்கும். MGR காலத்தில் இருந்ததுக்கு கேடர்ஸோட எண்ணிக்கை வேறு. அதை ஜெயலலிதா அவர்கள் 1.5 கோடி உறுப்பினராக உயர்த்தினார். இப்போ இவர் எவ்வளோ உயர்த்தியிருக்கார், குறைச்சிருக்காருங்கிறது அது இந்த தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். சார், அதே மாதிரி முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூடவும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. இப்போ முதலமைச்சர் MK ஸ்டாலின் கூடவும் நெருக்கமா இருக்கீங்க. ரெண்டு பேரும் எப்படி நீங்க ஒப்பிடுவீங்க? கலைஞருடைய ஒரு பாசம் என்னை பொறுத்த வரைக்கும் என் தந்தைக்குரிய ஒரு பாசத்தை அவர் கொடுத்தார். அவர் என் கையை பிடிச்சிட்டு பேசும்போது எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டு பேசுகிற ஃபீல் வரும். பல முறை என்னை விட பெரியவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் காத்திருக்கும் போது என்னை கூப்பிட்டு வச்சுட்டு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். அந்த மாதிரியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்படிப்பட்டது ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல நண்பர், சகோதரரை போன்று ஒரு பழகக்கூடியவர். எத்தனை கரவுடாக இருந்தாலும் என்ன சேகர் எப்படி இருக்கீங்க அப்படிம்பார். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சுண்ணே. நீங்கள் பார்க்கட்டேண்ணே, நான் தான் உங்களை பார்க்குறேண்ணே. அதான் CP ராமசாமி ரோடு கடலை மிட்டாய் கடை வாசல் நின்றுட்டுருப்பீங்க, நான் வேற விஷ் பண்ணிட்டு போனேன் அப்படிம்பார். இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோல் என்னுடைய 50 ஆண்டு கால மேடை நாடகத்து இதில் 7000 காட்சிகள் நிறைவு செய்ததுக்காக அவரை நான் கூப்பிட்டேன். வேறு எந்த பிரைவேட் ஃபங்க்ஷனுக்கும் வராத முதல்வர் அவர் சொன்னார், நான் வந்துட்டேன்.
அப்படின்னு வந்து 1 மணி நேரம் அங்கே இருந்து பேசினது வாழ்க்கையில் மிகப்பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். நமக்கு முதலமைச்சர்கள் எல்லாரையும் தெரியும், நான் இதை வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், அதை கேட்டேன், இதை கேட்டேன், அதெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் நம்ம மேலே ஒரு அன்பு செலுத்தக்கூடிய அந்த அந்த அஃபெக்ஷன், லவ் அண்ட் அஃபெக்ஷன், ரெஸ்பெக்ட், அதுதான் லைஃப்பில் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதை என்னுடைய அருமை நண்பர் சகோதரரை போன்றிருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் 2026 நான் உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னார். கண்டிப்பாக வரேன் சார் இருக்கேன். அதே போல் கண்டிப்பாக அவர் அழைக்கும் பொழுது அவர் என்ன கேட்குறாரோ அதை நான் செய்து கொடுப்பேன். சார், உங்களுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரே வயசு. ரஜினி சார் சினிமாக்கு வந்த அப்போ நீங்க உங்க ஸ்கூட்டர்ல வச்சு கூட்டிட்டு போன கதையெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இப்பவும் நீங்க நல்ல நண்பர்களா இருக்கீங்களா? ஆமாம், என்ன நடுவில் நாங்கள் ஒன்றும் சண்டை போடுறதுக்கு ஒன்றும் சந்தர்ப்பம் ஒன்றும் வரல. கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நானே அவர்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒன்று கிங்காக இருக்கணும், இல்லை கிங் மேக்கராக இருக்கணும். ரெண்டுக்கும் நடுவில் டெசிஷன் எடுக்காதீங்க, அது உங்களுக்கு ஒரு அவப்பேரை கொடுத்துரும் அப்படின்னு சொன்னேன். அந்த கட்சியை ஆரம்பித்து அப்புறம் அரசியல்லேருந்து விளைவிக்கிறேன்னு சொன்ன காலகட்டத்தில் அப்போது முதல்ல அவரை சிவாஜி ராவாக இருந்தபோது டைரக்டர் பாலச்சந்தர், இவன் பேர் சிவாஜி ராவோட இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுற அபூர்வராங்கல்ல, நீ ஸ்கூட்டரில் அவனுடைய ஸ்டூடியோ கழிச்சுன்னு போயிட்டு ஒரு ரெக்கார்டிங் ஒன்று பண்ணிவிடு அப்படின்னார். சரின்ட்டு அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு அவரை ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு வந்துட்டு உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். பட் அப்போ பயங்கர ஸ்பீடு அவர் தமிழ், அது கன்னடம் மாதிரியே தமிழ் பேசுவார். அதனால் சார் நான் வணக்கம் அப்படிம்பேன், நீங்கள் அதை வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு டாக் பேக் அமுக்குவேன், வணக்கம் அப்படிம்பேன். உடனே அவர் வணக்கம் பார். அப்படியே சொல்லி 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 ஒரு 5 நிமிஷம் அவர் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஒரு 100-120 கட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அந்த டேப்பை போட்டுட்டு அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் அடையாறில் ஹோட்டல் ரன்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போயிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு வீட்டில் கொண்டு விட்டேன். அவ்வளோதான் அது. அப்புறம் இன்னைக்கு அவர் வந்து என்ன சொல்கிறது, சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்க ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் சினிமா சூப்பர் ஸ்டாராக இருக்கார், நான் ட்ராமா சூப்பர் ஸ்டாராக இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு பெரிய ஐயோ அவர் ஏன் சினிமா சூப்பர் ஸ்டார் ஆனார், நம்ம ஸ்கூட்டரில் உட்காந்து வச்சு அழைச்சிட்டு போனவர் அப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் எனக்கு என்றைக்குமே வராது. காரணம், எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் 4 பேர் சாப்பிடும்போது இன்னொரு தட்டை காமிச்சு எனக்கு அது வேணும் அப்படின்னா கையில் ஸ்கேலால் அடிப்பார். என்ன அது வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படிம்பார். ஸோ அந்த பழக்கம். அன்றைக்கி கூட ஒரு மீட்டிங்கில் கேட்டாங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு 14 நாள் தான் வித்தியாசம் உங்களுக்கும் அவருக்கும். அவர் வந்து சினிமா சூப்பர் ஸ்டார், நீங்கள் வெறும் ட்ராமா சூப்பர் ஸ்டார் தானே, அது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இதில் என்னத்துக்கு சார் கஷ்டப்படணும், நான் இந்த 50 வருஷத்தில் 7000 ட்ராமா பண்ணியிருக்கேன். இப்போ நாளையிலேருந்து முயற்சி பண்ணால் ரஜினி 7000 ட்ராமா போட முடியுமா? முடியாது. என்ன இடத்துக்கு அவர் வர முடியாது, அவர் இடத்துக்கு நான் போக முடியாது. ஒவ்வொரு அரிசியிலும் யார் சாப்பிடணும்னு அவங்க பேர் எழுதி வைக்கப்பட்டிருக்குங்கிறாங்களே, அது மாதிரி அவர் இடத்துல சந்தோஷமாக இருக்கார், நான் என் இடத்துல சந்தோஷமாக இருக்கேன். நல்ல நண்பர்களுக்கு நல்ல டெய்லி ஃபோன் பண்ணி, என்ன ரஜினி சௌகியமாக இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். அவருக்கு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுவார், எனக்கு தேவைப்பட்டு பார்க்கணுன்னா நான் ஃபோன் பண்ணி பேசுவேன், அவ்வளோ. உங்களுக்கும் ரஜினி சாருக்கும் இருக்கக்கூடிய நட்பை ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்ததா அதிமுக பாஜக கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? இதற்கு முன்னாடி அண்ணாமலை தலைமையில பாஜக மாநிலம் இருந்தது, அப்போ அவர் நல்லா ஹேண்டில் பண்ணாருன்னும், இப்போ நயினார் நாகேந்திரன் சரியா ஹேண்டில் பண்ணலன்னும் கூட்டணின்னு சொல்லப்படுது. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியா நயினார் நாகேந்திரன் சரியா ஹேண்டில் பண்ணலன்னு கூட்டணியில் சொன்னால் அது அண்ணாமலையும் அல்லக்கைகளும் பேசுகிற பேச்சாக தான் இருக்கும். அண்ணாமலையை விட பல மடங்கு திறமைசாலி, அனுபவம் வாய்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர் நயினார் நாகேந்திரன். அதனால் இது அண்ணாமலை தன்னை பற்றி ரொம்ப அதிகமாக நினச்சிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் கொண்டவர். அரசியலில் அவர் ஒரு பூஜ்யம், அவருடைய எந்த முடிவும் சரி கிடையாது. அவரால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல பிஜேபியில். அவர் தன்னை வளர்த்து கொண்டார் எல்லா விதமாகவும். இப்போ சமீபத்தில் அவர் ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் வளர்த்து கொண்டார்னு அதே பிஜேபியில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க.
பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிஜேபி யாரோட கூட்டணி போனாலும் அது பிஜேபிங்கிறது ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி. அந்த பாறாங்கல்லை நெஞ்சில் கட்டிக்கிட்டு தண்ணியில் குதிக்கிற மாதிரி தான். பிஜேபியினால் அதிமுகவுக்கு வேணால் சேதாரம் ஏற்படும், பிஜேபிக்கு சேதாரம் ஏற்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்றைக்கு மத ரீதியான விஷயங்களை வைத்து கொண்டு அரசியல் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவர்கள் பிராமணர்களை இந்த கட்சியிலேருந்து மேக்சிமம் ஒழிக்கிறேன்னு ஒரு சபதம் பண்ணார், அதை செஞ்சிட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அண்ணாமலை அவர் ஒரு ஜாதி வெறி பிடித்த ஒரு மனிதனாகத்தான் நான் பார்க்குறேன். அதே இந்த 3% இருக்கிறது இப்போ அண்ணாமலை இருக்கும்போது வந்ததுக்கப்புறம் ஒரு 0.5% வேணால் குறைஞ்சிருக்கலாமே தவிர ஜாஸ்தியாகிறதெல்லாம் அது சும்மா பொய் கணக்கு. அதெல்லாம் தனியாக நின்று காட்டட்டும். எல்லாருடைய கூட்டணியில் வந்த ஓட்டு எல்லாத்தையும் எனக்கு வந்த ஓட்டு எனக்கு வந்து ஓட்டுங்கிறதெல்லாம் அதை எப்படி டெல்லி நம்புகிறாங்கன்னு தெரியல. அவருக்கு டெல்லியில் 1 or 2 பேக்கப்ஸ்க்காக புஷ் பண்ணி அவரை நிறுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. பல பேருடைய பலகீனங்களை தன்னுடைய ப்ளஸ்ஸாக பயன்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியம் மிகுந்தவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவார்னு எல்லாம் சொல்லப்படுதே சார், அது உண்மையா? அந்த மாதிரி செய்திகள் வருது. அவர் பாஜக இருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டார்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கூட்டணி சுமூகமாக நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தன்னை விட யாரும் சிறந்த தலைவர் கிடையாதுங்கிறது நிரூபிக்கிறதுல அவர் தான் இருந்த கட்சியை எவ்வளோ தூரம் வேணாலும் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மனோபாவம் உடையவர் தான் அண்ணாமலை. அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை வேறு ஏதாவது மாநிலத்துக்கு மாற்றினா இங்கே ஏதாவது 1-2 சீட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு சான்ஸே கிடையாது. அவ்வளோதான். அண்ணாமலையை பற்றி பேசணும். அண்ணாமலை ஓரம் கட்டிட்டாங்கிறதான் தெரியுமா? எனக்கு இபிஎஸ் சொல்லிட்டார்ல, அண்ணாமலை இருந்தால் நான் வரமாட்டேன்னார். உடனே அப்போ தானே இவர் வந்து நம்ம நயினார் நாகேந்திரனை அவருடைய இதை அப்பீல் தேர்தலுக்கு அவரை வந்து அப்ளை பண்ண சொல்லி அண்ணாமலை வாஸ் ரிமூவ்டு. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சார், இன்னைக்கு தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலங்காலத்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான பல விஷயங்களை கேட்டீங்க. என் லைஃப்பில் நான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இது யார் வேணாலும் இதை அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாது. அண்ணாமலை கூட எனக்கு எதிரி கிடையாது, மாற்று கருத்து உடையவர்கள், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் நம்ம சமுதாயத்தில் வரும்போது ஹிடன் அஜெண்டாவோட பழகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம லைஃபும் நல்லாயிருக்கும், அடுத்தவங்க லைஃபும் நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். எந்த காலத்துலையும் நேர்மையை கைவிட்டுறக்கூடாது. நம்ம அந்த நேர்மை தான் சிறந்தது. விசுவாசிங்கிறதெல்லாம் வேறு. நேர்மையாக இருக்கிறவன் நல்ல விசுவாசியாக இருப்பான். ஆனால் நல்ல விசுவாசியாக இருக்கிறவன் நேர்மையாக இல்லைன்னா யாருக்கு விசுவாசியாக இருக்கணும்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்.